அடுத்தபடியாக இணைகிறார் அரசியல் விமர்சகரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு ஜீவசகாப்தம். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. ஜீவா, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது, எப்படி இந்த விஷயத்தை நம்ம ப்ராசஸ் பண்றது, இது எல்லாத்தையும் தாண்டி இது நடைமுறை சாத்தியமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழுது இல்லையா? அதாவது இப்ப இந்த மாதிரியான சூழல்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு புரியுது. இப்ப ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ, அவை பெரும்பான்மை, ஃப்ளோர் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எம்ஜிஆர் அவருடைய மரணத்தின் பிறகு வந்தது. அப்படி ஒரு பிரச்சனை, அது ஜானி அது வேற இஷ்யூ. இப்போ மக்களே நமக்கு இதான் தந்திருக்காங்க. மக்கள் திருப்பி அந்த பிரச்சனை வரல. எம்ஜிஆர் ஏற்பட்டப்ப ஜானின்னு கட்சி இதாச்சு. ஆனா இப்ப அந்த 108 அப்படிங்கிற நம்பருங்கிறது மேஜிக் நம்பருக்கு 10 குறைவா இருக்கு. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, திமுக கூட்டணியில இருந்து இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாம் போனா இதாகணும். காங்கிரஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு, மத்தவங்க கொடுக்குற மாதிரி இல்ல. ஏடிஎம்கே நாங்க பேசலன்னு சொல்றாங்க அவங்க. அப்ப இது என்ன வாய்ப்பு இருக்கு? டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து ஏபி முனுசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, இப்ப வரைக்கும் ஆதரவு தெரிவிக்கலங்கிறதும் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? ஆமா, அது நாங்க கொடுக்க மாட்டோங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது எங்களுக்கு அவசியம். ஏன்னா அது நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப எடப்பாடி டெப்டி சிஎம் இருப்பாரா கொடுத்துட்டு? இப்ப எப்படி இருப்பாங்க? இப்ப ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குது இல்ல, திமுகவுடைய ஆதரவோட ஆட்சி அமைக்க போறாங்க அதிமுக அப்படிங்க. அப்ப எப்படி இதெல்லாம் சரியாகும்? இது வரலாற்றுல 2 முறை ஏற்கனவே நடந்திருக்குங்க. அதாவது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச உடனேயே அவர் இருக்கும் போதே இவரு பிஜு பட்நாயக் இந்த முயற்சி எடுத்தார். இந்திரா காங்கிரஸ்க்கு எதிராக தமிழ்நாட்டுல நம்ம கட்சியை இணைச்சிருவோம் அப்படின்னு பேச்சுவார்த்தை எல்லாம் 2 பேருக்கும் நடந்துருச்சு, எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும். மத்த ஸ்டேட்ஸ்ல நம்மளுக்கு இதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இங்க அப்படின்னு இருக்கும்போது, அதுவும் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அப்படின்னு எடுக்கும்போது, அப்ப என்ன பண்ணுவாங்க? அதிமுக என்டிஏல இருந்து வெளியில வருவாங்களா? கண்டிப்பா வெளியே வந்தாதான் சாத்தியம். வெளியே ஏடிஎம்கேவே சிஎம்ஆ கண்டினியூ ஆகணும். ஏன்னா இப்ப திமுக பிறகு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்னு தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் திருப்பி டிஎம்கே கண்டினியூ ஆகுங்கிறப்ப அது பிரச்சனை ஆகும். ஸோ ஏடிஎம்கேக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு திமுக அதுக்கு ஆதரவு தர்றது, ஒரு அதிகாரத்தை பங்கு பெறுறதுங்கிற மாதிரியான சூழல் தான் சரியா இருக்கும். திமுக தான் நம்பர்ஸ்னு பார்க்கும்போது தனிப்பெரும்பான்மையாவும் சரி கூட்டணியாவும் சரி ஜாஸ்தி. ஒரு சைக்காலஜி 5 வருஷம் அவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. இப்ப நீங்க அந்த கணக்குப்படி பார்க்க முடியாதுல. ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இப்ப ஒரு கவர்மெண்ட் ஆகணுங்கிறப்ப நம்ம சில விட்டு கொடுத்தல் நடக்கணும். எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாம கலைஞர் அதானே சொன்னாரு, வரட்டும் அவரே ஆட்சி செய்யட்டும்னது. கொடிய அதிமுக கொடியே இருக்கட்டும்னு சொன்னாங்க. எம்ஜிஆரே முதலமைச்சரா இருக்கட்டும், அதிமுக கொடியா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய விட்டு கொடுத்தல் அட்ஜஸ்ட்மெண்டோட எல்லாம் யோசித்தாங்க. பட் அது நடைபெறலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப உள்ள சூழல்ல பிஜேபி கவர்னர் இவங்களோட கான்செப்ட் இருக்கிறப்ப அப்படி கூட ஒரு ஆட்சி அமைக்க முடியாது. அப்படி அமைஞ்சா எனக்கு தெரிஞ்சு அமித்ஷா பிஜேபி எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அந்த கவர்மெண்ட் எல்லாம் இது பண்ண விடாது. அப்புறம் திராவிட கட்சிகள்னாலே ஊழல் கட்சிகள் பாத்தீங்களா ஒண்ணு சேர்ந்துறாங்க. இந்த பிரச்சாரம் எல்லாம் ரொம்ப வலுவாயிரும். இன்னைக்கு விஜய் 2 திராவிட கட்சிகளும் சரி முன்னெடுக்க வேண்டாம். பிஜேபி திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லி முன்னெடுக்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். இவங்க 2 பேருக்குள்ள நிறைய விஷயங்களை, கருத்து மோதல்கள்லாம், வார்த்தை மோதல்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாவே விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. அப்ப அதெல்லாம் என்ன ஆகும்? இல்ல, நான் அதான் சொல்றேனே, அது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு சாத்தியம் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். அப்படி ஒரு சூழல் வரல எனக்கு தெரிஞ்சுங்க. திமுக அதிமுக இன்னும் வலுவான கட்சி தான் தமிழ்நாடு. தாவேகா ஒன்னும் பெருசாலாம் ஒன்னும் ஜெயிக்கல. தாவேகாவுக்கு யாருமே ஓட்டு போடல, தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் சும்மா காட்சிக்கு நிறைய பேர் அதுல போட்டது வேட்பாளர் முகமே தெரியாம பொண்ணுக்காண்டி பேரனுக்காக சும்மா காட்சிக்கு போட்டேன், ஜெயிக்காதுன்னு போட்டேன். மக்களுடைய ஒரு தீர்ப்பை நம்ம கொச்சைப்படுத்த முடியாதுல்ல ஜீவசகாப்தம்? மக்களே இப்ப அப்படித்தான் சொல்றாங்க. நீங்க ஓட்டு விழுந்தது எல்லாம் ஏங்க, இன்னைக்கு தஞ்சாவூர்ல ஒரு எம்எல்ஏ போட்டாங்களோ பேத்திக்காக போட்டாங்களோ, எண்ட் ஆஃப் த டே அவங்க 108 சீட் வச்சிருக்காங்க. அது உண்மைதான். நம்மளுடைய ஜனநாயகத்துல நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் படி நம்மளுக்கு இப்ப மெஜாரிட்டி வேணும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாரு இப்ப இருந்த தேர்தல்ல? அதான் சொல்றேன். இந்த வெற்றியை ஒரு பெரிய கட்டமைப்புள்ள வெற்றியை நம்ம பார்க்க வேணாம். இது எந்த அலை எந்த கான்செப்ட்னு தெரியாம விழுந்திருக்கு. அதிமுகவே தோத்தாங்க, ஜெயலலிதா அம்மையாரே தோத்தாங்க. அடுத்த எலெக்ஷன்ல மாபெரும் வெற்றியா வரலையா? திமுக ஒண்ணுமே இல்லாம போச்சு ராஜீவ்காந்தி படுகொலை அலையில. அதுக்கப்புறம் திமுக அதுக்கப்புறம் ஆட்சி செய்யலையா? அதனால இந்த ஒரு எலெக்ஷன் தோல்வியை வச்சுக்கிட்டு
ஓட் பெர்சன்டேஜே இல்ல, போயிருச்சு, இனிமே அந்த கட்சி காணாம போயிருச்சுன்னு நீங்க திமுகவையும் சொல்ல முடியாது, அதிமுகவையும் சொல்ல முடியாது. இல்ல அப்படி சொல்றதையும் தாண்டி அவங்க ஏன் இப்படி ஒரு ஒரு அப்ரோச் ஏன் எடுக்கணும்? இல்ல, எனக்கு தெரிஞ்ச அந்த 2 பேரும் சேர்ந்துன்னா அப்ப வந்து இங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு கட்சி வந்துருச்சுங்கிற கான்செப்ட் வந்துடும். எனக்கு தெரிஞ்ச அந்த முயற்சி எடுத்தா அது வெற்றி பெறுமாங்கிற எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அன்னைக்கு எம்ஜிஆர் காலத்தை எடுத்தப்ப இவங்களுக்கு போட்டியா ஸ்தாபன காங்கிரஸ், அந்த காங்கிரஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது, ஜனதாங்கிற ஒரு கான்செப்ட்லாம் ஓரளவு இருந்தது. இன்னைக்கு வந்து திமுக அதிமுக தான் தமிழ்நாடுன்னு ஆனதுக்கு அப்புறம், விஜய் வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா மக்கள் மத்தியில விஜய் கட்சிக்கு ஒரு பெரிய மாசு உண்டாயிரும். ஓ, ஒண்ணு இவங்க இல்லைன்னா விஜயா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துடும். எதுவுமே செய்யாம, எதுவுமே சொல்லாம, எந்த போராட்டமும் இல்லாம விஜய் கட்சி ஏதோ ஒரு பெரிய கட்சிங்கிற இமேஜ் வந்துடும். இப்பயும் அந்த கட்சி வந்து இமேஜோ வேட்பாளர்களோ யாருமே இல்லாம தான் இருக்கு. எப்படியோ 108 கிடைச்சிருச்சு. ஆனா திமுக அதிமுக ஓட்டு போட்டவங்க எல்லாருமே அந்த கட்சியோட சின்னம், வேட்பாளர், யாரு முதலமைச்சர் தெரிஞ்சு போட்டாங்க. இங்க சும்மா விசிலு, விஜய், ஜாலி, என்டர்டைன்மெண்ட், ரீல்ஸ், எனக்கு போட்டுட்டோமே இப்படிதான் இங்க போச்சே ஒழிய ஒரு 60% ஓட்டு இப்படிதான் போயிருக்கு. 40% விஜய் ரசிகர்கள் போட்டிருக்காங்க. விஜய்க்கு போட்டவங்க எல்லாருமே விஜய் ரசிகர் கிடையாது. அதை தாண்டி நிறைய கணக்குகள் அதுல வந்திருக்கு. சும்மா ஒரு குழந்தைகளுக்கு அது ஒரு பெரிய பிம்பமா உருவாக்கப்பட்டது. குழந்தைங்கன்னா விஜய் ரசிக்கணும், இளைஞர்னா விஜய் தான். இல்ல நம்ம ரொம்ப தூரம் நம்ம வந்து டைவர்ட் ஆற மாதிரி தோணுது. இது வந்து தாவேக்காக்கு ஓட்டு போட்டது அத பத்தியான இது கிடையாது. இப்ப அடுத்த ஸ்டெப் எல்லாம் தாண்டி இப்ப ஒரு திருப்பு முனை மாதிரியான ஒரு நகர்வு போய்கிட்டு இருக்குங்க போது இன்னும் நம்ம தாவேக்காவையே நம்ம சொல்றதுக்கு பதிலா இது எப்படி சாத்தியப்பட போகுது, இது உருவாக்கக்கூடிய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் நம்ம பேசணும். அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆட்சிங்கிற கான்செப்ட் வந்துச்சுன்னா திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு இமேஜ்ங்கிற மாதிரி ஆயிரும். திராவிடம் வெர்சஸ் திராவிடம் இருந்த தமிழ்நாட்டுல திராவிட கட்சி வெர்சஸ் வலுவான இன்னொரு விஜய் கட்சிங்கிற மாதிரியான சூழல் உருவாயிரும். எனக்கு தெரிஞ்சு அது சாத்தியம் இல்லைன்னு தான் பாக்குறேன். அப்படி சேர்ந்துச்சுன்னா ஈஸியா 2ஐயும் சேர்த்து காலி பண்ணி விட்டுருவாங்க. 2 ஊழல் கட்சி சேர்ந்துருச்சு பாத்தீங்களா, 2 பேரும் சேர்ந்து ஊழல் அடிக்க புதுவால வர. நன்றி நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. திமுகவுடைய ஆதரவோட ஆட்சி அமைக்க இருக்கிறதா அதிமுக, அது தொடர்பான விஷயங்கள், அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இது எல்லாமே பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கா, தீவிரமா போய்கிட்டு இருக்கா? இது போன்ற நிறைய கேள்விகள் இருக்கிறது. தமிழக அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பு நிகழ்வு நடப்பதற்கு ஆயத்தமாகிறதா? இது எப்படி சாத்தியப்படும்? இது எப்படி ஏற்றுக்கொள்வார்களா? இது ஜெல்லாகுமா? இது போன்ற நிறைய கேள்விகள், எண்ணிலடங்கா கேள்விகள் இருக்கு. இது லீகலா எப்படி நம்ம அடுத்த கட்டமா அணுகுவாங்க தாவேக்கா தரப்புல? இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும் போது சட்டப்பூர்வமா அதை தாவேக்கா எப்படி எதிர்கொள்ளும், எப்படி அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க? இது போன்ற நிறைய கேள்விகள் இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.